காஷ்மீரில் பஹல்காம் படுகொலையை நிகழ்த்தி நாட்டையே அச்சுறுத்தியுள்ளது டிஆர்எஃப் தீவிரவாத அமைப்பு. தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் எனப்படும் தீவிரவாத அமைப்பு எப்படி உருவானது? எதற்காக சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்தது? அந்த தீவிரவாத அமைப்பின் நோக்கம் என்ன? காஷ்மீரின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான பஹல்காம் பகுதியில் உள்ள புல்வெளியில் குடும்பங்கள் பொழுதை கழித்த தருணத்தில் நிகழ்ந்தது அந்த கொடூர சம்பவம். இராணுவ உடையில் வந்த பயங்கரவாதிகள் ஆண்களை மட்டும் குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளினர். கணவரை சுட்டுவிட்டு பிரதமர் மோடியிடம் கூறுங்கள் என பயங்கரவாதி ஒருவன் கூறியதாக தப்பி வந்த பெண் அச்சம் கலந்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டையே அச்சுறுத்தியுள்ள இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு டிஆர்எஃப் எனப்படும் தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. டிஆர்எஃப் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் 85,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் போல் வரும் வெளியூர்வாசிகள் இருப்பிடச் சான்றிதழ்களை பெற்று நிலத்தின் உரிமையாளர்கள் போல் செயல்படுவதாகவும் டிஆர்எஃப் தீவிரவாத அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேற முயற்சிப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கிய தளபதி சைஃபுல்லா கசூரி என்ற காலித் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவராக இருக்கலாம் என உளவுத்துறை சந்தேகித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் அமைப்பின் 2 முக்கிய தலைவர்களின் பங்கும் இருப்பதாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI இந்த அமைப்பிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகே இந்த டிஆர்எஃப் தீவிரவாத அமைப்பு உருவாகியுள்ளது. 2019இல் நிறுவப்பட்ட டிஆர்எஃப் இளைஞர்களை பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த ஆன்லைனில் ஆட்சேர்ப்பு வேலையை செய்ததாகவும், பயங்கரவாதிகள் ஊடுருவ உதவுதல் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஆயுதங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை ஒருங்கிணைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. லஷ்கர்-இ-தொய்பாவின் பினாமி அமைப்பாக கருதப்படும் இந்த அமைப்பை மத்திய அரசு தடை செய்துள்ளது. இந்த அமைப்பின் தளபதி ஷேக் சஜ்ஜத் குல் இந்திய சட்டத்தின் கீழ் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டிஆர்எஃப் அமைப்பு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது இது முதல் முறை அல்ல. ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் மீது இந்த அமைப்பு பல தாக்குதல்களை நடத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டு குப்ராவின் கெரன் செக்டாரில் டிஆர்எஃப் தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் கொல்லப்பட்டனர். 2024ஆம் ஆண்டு நடத்திய தாக்குதலில் மருத்துவர் உட்பட 7 புலம்பெயர் தொழிலாளர்களும் கொல்லப்பட்டனர். டிஆர்எஃப் அமைப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கும் முயற்சிகளை எதிர்ப்பதுடன் வெளியூர் வணிகங்களையும் வெளியாட்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ்கள் வழங்கப்படுவதையும் தடுப்பதையே இலக்காக கொண்டுள்ளது. காஷ்மீரில் குடியேற வரும் எந்த இந்தியரும் RSS ஏஜென்ட்டாகவே கருதப்படுவார் என்று ஏற்கனவே டிஆர்எஃப் தீவிரவாத அமைப்பு கூறியுள்ளது. வெற்றி அடையும் வரை எதிர்ப்போம் என்ற முழக்கத்துடன் செயல்படும் டிஆர்எஃப் அமைப்பு தற்போது நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது.